Morning to all. So, இப்போ என்ன பார்க்க போறோம்னா calculus of variationல ஒரு முக்கியமான क्वेश्चंस பார்க்க போறோம். Actually என்னன்னா क्वेश्चन பாருங்க, find the curve passing through the 2 points which when rotated about x axis gives the minimum surface area. அப்படிங்க கேட்பாங்க. இல்லனா prove that extremal of this functional is a catenary ன்னு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? actually என்ன கான்செப்ட்னா So, நமக்கு தெரியும் என்ன தெரியும்னா ஒரு x axis y axis இப்படி இருக்கு, ஒரு கர்வ் ஒன்று வரைகிறோம், இது ஒரு கர்வ், இங்கே ஒரு கர்வ், ரைட்டா? இப்போ இங்கே ஒரு ஆர்டினேட் வச்சுப்போம், x is equal to a, x is equal to b, ஆர்டினேட். அப்போது இந்த கர்வ், இந்த ஆர்டினேட், இந்த x axis ஃபார்ம் ஆன் ஏரியா, ஒரு க்ளோஸ்ட் ஏரியா கிடைக்கும். அப்போது ஒரு ஏரியா கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இந்த ஏரியாவை என்ன பண்ணுறேன்னா அப்படி ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆக்சிஸை பொறுத்து நான் ரொட்டேட் பண்ணும்போது வி கெட் ஏ சாலிட். அப்போது ஒரு க்ளோஸ்டு சாலிட் கிடைக்கும். சாலிட் கிடைக்கும்போது அதுக்கு சர்ஃபேஸ் ஏரியாவும் வால்யூம் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ரொட்டேட் பண்ண எப்படி கிடைக்கும்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்கும். சிலிண்டரில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்கும். ஸோ இதோட சர்ஃபேஸ் ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது என்ன கர்வ், ஓகே, இப்போ இந்த யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் போட்டோமா? ஸோ என்ன கர்வ் யூஸ் பண்ணால் இந்த சர்ஃபேஸ் ஏரியா மினிமம் இருக்கும்னா அந்த கர்வ் தான் இந்த கேட்டனரி. புரியுதுங்களா? இந்த கேட்டனரி கர்வ் யூஸ் பண்ணி ஒரு ஏரியா ஃபார்ம் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணும்போது we gave a minimum surface area. ஓகேங்களா? சரி பாருங்க, வெனியர் அதை சொன்னா வெனியர் கர்வ் இதான் போட்டுப்போம். வெனியர் கர்வ் இதான் ஏங்கிற பாயிண்ட்டு, இது பிங்கிற பாயிண்ட். x1 y1 x2 y2 is revolve about x axis we get a solid. சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஏற்கனவே படிச்சிருக்கோம், கால்குலஸில் படிச்சிருக்கோம். அப்போ நம்ம டேரெக்டாக எழுதலாம். சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வந்து இதுதான், ரைட்டுங்களா? இப்போ நம்ம இதில் வந்து இதானது f of x, y, y டேஷ்னு எடுத்துக்கலாம். இப்போ ஆயிலர்ஸ் லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் இதுதான். இது அப்படியே என்ன பண்ணலாம், f இந்த இருக்குது, y டேஷ் அப்படியே வச்சுட்டேன். இதை வந்து என்னது f வந்து y டேஷை பொறுத்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதிட்டேன். சிங்கிறது சம் கான்ஸ்டன்ட், ஓகே, ஃபார் சம் ஃபிக்ஸ் சம் ஃபார் எனி கான்ஸ்டன்ட், ரைட்டா? ஸோ அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். இப்போ மல்டிப்ளை பை 2π போட்டலாமா? இப்போ எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. எகெயின் மல்டிப்ளை பை 1 + y டேஷ் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். ஸோ இது சேர்த்தே போட்டுக்கலாம், 2π இது சேர்த்தே போட்டுக்கலாம், நீங்கள் சேர்த்தே போட்டுக்கோங்க, ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட்டு நான் கொண்டு போகும்போது இதை வச்சு இன்சைட் மல்டிப்ளிகேஷன் போடுறேன். ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிடுது. இப்போ இங்கே ஒரு சிங்கிள் டேர்ம், இங்கே ஒரு சிங்கிள் டேர்ம் கிடைக்குது. இந்த ரெண்டு இதெல்லாம் கான்ஸ்டன்ட் தான், அதை வந்து நான் சீனே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. நான் இதில் என்ன செய்கிறேன், ஒய் டேஷ் ஸ்கொயர் கிடச்சிருது. இதுலேருந்து நான் ஒய் டேஷை கண்டுபிடிக்க ஒய் டேஷை டிவைபிடிஎக்ஸ்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் படி ஒய்யும் எக்ஸையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணிட்டேன். ஸோ டேக் இன்டெக்ரல் அப்ளை பண்ணும்போது ஸோ இதோட இன்டெக்ரல் வேல்யூ, இன்டெக்ரல் வந்து காஸ் கட்சி இன்வர்ஸ் ஒய் பை சி. இங்கே இன்டெகிரேட் பண்ணியாச்சு, இங்கே ஆல்ரெடி இன்டெகிரேட் பண்ணிட்டேன். ஒரு கான்ஸ்டன்ட் வந்து டி போட்டேன். ஒய் பை சி இது இங்கே கொண்டு போய் காசாக போகும், ஓகே, சி இங்கே கொண்டு போகிறேன். ஜிஸ் தான் ஈக்குவேஷனாக கேட்டனரி. ஸோ அப்போ இந்த எக்ஸ்ட்ரிமல் என்னவாக இருக்குன்னா கேட்டனரியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.